நீங்கள் எப்போயாவது ஊட்டிக்கு போனீங்கன்னா இந்த குக்கீஸை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஊட்டிக்கு போக முடியலன்னா வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ண சொல்லி தருவாங்க. நல்லா சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை எடுத்து நல்லா கையில் வச்சு தேய்ச்சி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் அதில் ஐசிங் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வர ஸ்ட்ரக்சரில் மைதா, கஸ்டர்ட் பவுடரு, சால்ட்டு இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு டோ நல்லா டைட்டாக வந்துடும். ஸோ டைட்டாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, அந்த டோவை எடுத்து கீழே ஃப்ளார் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம், அதாவது ரொம்ப தின்ன இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு சீட் பண்ணிக்கிங்க. சீட் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஃபோர்க் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபோர்க் பண்ண எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது உப்பி வராது, உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அதுமாதிரி பண்ணிவிட்டு ஒரு 180 18 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். ஸோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.